நீங்கள் தினமும் காய்கறி வாங்கும் ஒரு கடை இருக்கிறது என வைத்துக் கொள்வோம். திடீரென தெருவில் பெரிய கலவரம் நடக்கிறது. காய்கறி கடையை மூடிவிட்டார்கள். இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? சமையல் நிற்கக்கூடாது என்பதற்காக வேறு தெருவில் உள்ள கடைக்கு செல்வீர்கள் அல்லவா? அங்கே காய்கறி விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், பயண நேரம் அதிகமாகலாம். ஆனால் இதன் பயன் உங்கள் வீட்டில் சமையல் தடையின்றி நடக்கும். இந்தியா இப்போது அதையே தான் செய்துள்ளது. நமது வீடுகளில் பயன்படுத்தும் சிலிண்டர் கேஸ், தொழிற்சாலைகளுக்கு தேவையான இயற்கை எரிவாயு ஆகியவற்றை நாம் வழக்கமாக கத்தார், சவுதி அரேபியா, UAE போன்ற மத்திய கிழக்கு நாடுகளிடம் இருந்துதான் வாங்குவோம். ஆனால் இப்போது ஹோர்முஸ் நீரிணை என்ற முக்கியமான கடல் பாதையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மோதல் நிலவுவதால் அந்த வழியாக சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக வர முடியவில்லை. எனவே எரிவாயு தட்டுப்பாடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்தியா இப்போது வெகு தொலைவில் உள்ள அமெரிக்காவிடம் இருந்து எரிவாயுவை வாங்க தொடங்கியுள்ளது. கப்பல் பயண நேரம் அதிகம், செலவும் அதிகம். ஆனாலும் நமக்கு எரிவாயு தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பெட்ரோல், டீசல் தயாரிப்பதற்கான கச்சா எண்ணெயை நாம் அதிக அளவில் ரஷ்யாவிடமும் இப்போது புதிதாக வெனிசுலாவிடமும் வாங்குகிறோம். கடல்சார் உளவுத்துறை நிறுவனமான கெப்லரின் தரவுகளின்படி மேற்கு ஆசியாவில் ஏற்பட்டுள்ள விநியோக தடங்கல்கள் காரணமாக பாரம்பரிய வளைகுடா விநியோகஸ்தர்களிடமிருந்து விலக்கி மாற்று வழிகளை தேட வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருப்பதால் அமெரிக்காவிடம் இருந்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கொள்முதலை இந்தியா கடுமையாக அதிகரித்துள்ளது. இந்த மாற்றம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை பலப்படுத்துகிறது. ஆனாலும் நீண்ட கப்பல் போக்குவரத்து பாதைகள், அதிக சரக்கு மற்றும் காப்பீட்டு செலவுகள் மற்றும் உலகளாவிய விநியோகங்களில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு ஆகியவை நாட்டின் எரிசக்தி இறக்குமதி கட்டணத்தை உயர்த்துவதால் இது கூடுதல் செலவை ஏற்படுத்துகிறது. ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா அமெரிக்காவிலிருந்து சுமார் 0.62 மில்லியன் டன் LPGயை இறக்குமதி செய்துள்ளது. இதற்கு முன்பு ஜூலையில் 0.89 மில்லியன் டன்களை வாங்கியது. ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவின் மொத்த LPG இறக்குமதியில் 73% அதிகமாக அமெரிக்க விநியோகங்கள் இருந்தன என்று தரவுகள் காட்டுகின்றன. இந்தியாவின் LPG மற்றும் LNG கொள்முதல் அமெரிக்காவை நோக்கி மாறியுள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ரஷ்யா தொடர்ந்து நாட்டின் மிகப்பெரிய விநியோகஸ்தராக உள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா ரஷ்யாவிலிருந்து நாளொன்றுக்கு சுமார் 2 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்துள்ளது. இது இரண்டாவது பெரிய விநியோகஸ்தரான UAE வழங்கிய அளவான நாளொன்றுக்கு 0.61 மில்லியன் பேரல்களை விட 3 மடங்கு அதிகமாகும். ஆகஸ்ட் மாதத்தில் வெனிசுலாவிலிருந்து நாளொன்றுக்கு சுமார் 3,83,000 பேரல் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்தது. இருப்பினும் வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் கனமானது மற்றும் அனைத்து இந்திய சுத்திகரிப்பு நிலையங்களாலும் அதிக அளவில் பயன்படுத்த முடியாததால் இதில் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கச்சா எண்ணெய் உலகின் பிரதான எரிபொருளாக மாறியது. வளைகுடா நாடுகள் எண்ணெய் கிணறுகளை கண்டறிந்து ஏற்றுமதி செய்ய தொடங்கின. 1960களில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் இணைந்து OPEC என்ற அமைப்பை உருவாக்கி உலக சந்தையில் எண்ணெய் விலையை தீர்மானிக்க தொடங்கின. 1970களுக்கு பிறகு இயற்கை எரிவாயுவை திரவமாக்கி பாதுகாப்பாக நீண்ட தூரத்திற்கு கப்பல்களில் கொண்டு செல்லும் தொழில்நுட்பம் வளரத் தொடங்கியது. விநியோக உத்தரவாதத்திற்காக நாடுகள் 15 முதல் 20 வருடங்கள் வரையிலான நீண்டகால ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்ள தொடங்கின. 1990களில் ஈராக் குவைத்தை ஆக்கிரமித்த போது இந்தியா முழுமையாக மத்திய கிழக்கு நாடுகளையே நம்பியிருந்தது. இதனால் இந்தியாவில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்தோம். இந்தியா புத்திசாலித்தனமாக செயல்படுகிறது. மத்திய கிழக்கில் பிரச்சனை என்றவுடன் உடனடியாக ரஷ்யா, அமெரிக்கா, வெனிசுலா போன்ற மாற்று நாடுகளிடம் இருந்து எரிபொருளை வாங்குகிறது. கப்பல் போக்குவரத்து செலவுகள் அதிகமாவது சர்வதேச விலையை சற்று உயர்த்தலாம். ஆனால் 1990களைப் போல பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசையோ சிலிண்டர் கிடைக்காமல் போகும் தட்டுப்பாடு வராது. எரிசக்தி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. எரிசக்தி விநியோகத்தை பன்முகப்படுத்துவது இந்தியாவுக்கு அதிக செலவை ஏற்படுத்தினாலும் அது நாட்டின் பொருளாதார சக்கரங்கள் தடையின்றி இயங்குவதை உறுதி செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாட்டை அல்லது வழியை மட்டும் நம்பியிருக்காமல் மாற்று வழிகளை தேடிய இந்தியாவின் செயல் மிகச்சிறந்த ராஜதந்திரமாகும்.
சர்வதேச சந்தையில் போக்குவரத்து செலவு அதிகரிப்பதால் வருங்காலத்தில் எரிபொருள் விலையில் ஏற்ற இறக்கங்கள் வரலாம். பொது போக்குவரத்து, கார் பூலிங் மற்றும் மின்சார வாகனங்களை பயன்படுத்துவது உங்கள் மாதாந்திர செலவை குறைக்கும்.